श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் 1 ஸ்லோகம் 22. சச்ச விருத்த விஹீனஸ்ய ந வித்யாம் பஹ்வமன்யத நகி சுத்தேதி கிருஹ்யேத சதுர்த்தி சந்திர சந்திரிகா. யது ஆச்சார சீலமில்லாதவனின் கல்வியை ஏற்பதில்லை, சதுர்த்தி சந்திரனின் நிலவு சுத்தமென்று யாரும் ஏற்பதில்லையே. இந்த சதுர்த்தி சந்திரனுடைய நிலவானது சுத்தமில்லை என்பதற்கு புராண காலத்து கதையாக விநாயகருடைய கதையை சொல்கின்றார்கள். விநாயக பெருமான் ஒரு முறை கொழுக்கட்டை நிறைய உண்டுவிட்டு மீதி கொழுக்கட்டையை தன்னுடைய இடையில் உள்ள வேஷ்டியில் முடிந்து கொண்டு தன்னுடைய மூஷிக வாகனத்தின் மேல் வந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு பாம்பு எதிர்பட அதன் மூஷிகமானது அது பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதால் விநாயகர் கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது அவருடைய வேஷ்டியில் கட்டியிருந்த கொழுக்கட்டை எல்லாம் சிதறிவிட்டதாம். உடனே திருப்பி அவர் அதை எடுத்துக்கொண்டு அந்த பாம்பையே தன்னுடைய வயிற்றுப்பட்டியாக இறுக்கி கட்டி கொண்டார். இதை பார்த்து ஆகாயத்தில் இருந்த சதுர்த்தி சந்திரனானவன் சிரிக்கவே, நீ இப்படியே தேய்வாயாக, சதுர்த்தி அன்று உன்னை பார்ப்பவர்கள் நிறைய தோஷங்களை அடைவார் என்று ஒரு சாபமிட்டாராம். சந்திரனானவன் பயந்து போய் அவரிடம் பிரார்த்திக்க, யார் ஒருவர் என்னை நினைத்து கொண்டு உன்னை பார்க்கின்றாரோ அவர்களுக்கு இந்த தோஷம் அண்டாது என்றும் சாப விமோச்சனம் தந்தார். ஆகவேதான் சங்கடகர சதுர்த்தி என்று கொண்டாடுகின்றார்கள் என்கின்றது அந்த புராண கதை. யதுவானவன் ஆச்சாரசீலமில்லாதவர்களுடைய கல்வியை ஏற்பதில்லை, ஏனெனில் சதுர்த்தி சந்திரனின் நிலவு சுத்தமென்று யாரும் ஏற்பதில்லை என்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கவிஞனாக இருந்தாலும் அவன் ஆச்சாரசீலனாக இல்லாவிடில் யது அவனுடைய கல்வியை சிறப்பிப்பதில்லை என்று யதுவின் குணத்தை கொண்டாடுகின்றார். சச்ச விருத்த விஹீனஸ்ய ந வித்யாம் பஹ்வமன்யத நகி சுத்தேதி கிருஹ்யேத சதுர்த்தி சந்திர சந்திரிகா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.